ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் இயேசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மனித குலத்திற்காக ரத்தம் சிந்தி மரிக்கும் பொழுது பிசாசனுடைய தலை ஒட்டுமொத்தமாக நசுக்கப்பட்டது. He was already defeated. இப்போ சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவனுக்கு வல்லமை போயிடுச்சு, இருந்த எல்லாம் போயிடுச்சு. இப்போ சும்மா பயமுறுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றுமே ஒரு பவர் ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இயேசு என்கிற நாமம் மிக வல்லமையான நாமம். பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு என்ற நாமம். ஒருவேளை உங்களுக்கு பயம், எந்த சூழ்நிலாம் உங்களுக்கு பயத்தை பொல்லாத பிசாசு கொண்டு வரணும், கட்டுகளால் நிறுத்திருக்கிறானோ, உங்கள் வாழ்க்கையில் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எதாவது இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினாலே என்ற வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள். பொல்லாத பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடுவான். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோன்னு வசனம் போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்ம கையிலையும் கொடுத்துருக்கிறார். பொல்லாத பிசாசை காலின் கீழே போட்டு நசுக்குவதற்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பயந்து ஓடுற அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே, அந்த நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி தைரியமாக நீங்கள் முன்னேறி செல்லுங்க. பொல்லாத பிசாசு ஆல்ரெடி தோக்கடிக்கப்பட்டவன். இஸ் ஆல்ரெடி டெஃபிட்டட். இன்றைக்கி அந்த வார்த்தை அறிக்கை பண்ண போகிறீங்க. என்ன வார்த்தை? பொல்லாத பிசாசு அவன் கீழே விழப்பட்டவன். கர்த்தர் ஆல்ரெடி அவனை தோக்கடிச்சிட்டாரு. எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வல்லமையோடு எந்தெந்த காரியம்லாம் உங்களை சோர்வுக்குள்ளே தள்ளுதோ, எந்தெந்த காரியம்லாம் உங்களை பயன்படுத்துதோ, எந்தெந்த காரியத்திலாம் தடையை பார்க்குறீங்களோ, இயேசு என்கிற நாமத்தை சொல்லி பொல்லாத பிசாசை காலின் கீழே போட்டு நசுக்குங்க. வல்லமையை கர்த்தர் உங்கள் மூலமாக அவர் தர போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கையில் வாயில் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறார். ஜஸ்ட் அதை ஆப்ரேட் பண்ணுங்கள், அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ், த நேம் அபோவ் ஆல் நேம்ஸ். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பேரியர்ஸையும் உடைக்கத்தக்க வல்லமை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே கீழே போட்டு நசுக்குவாராம். அந்த நாமத்தை சொல்லி வெற்றி பெறுங்க. கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.